இப்ப என்ன தீர்வு காணுவது? இந்தி கூட்டணி அப்படின்னு திமுக அங்க வைக்கிற இந்தி கூட்டணின்னு வர்றாங்க. இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணி. புரட்சி தமிழரையா எடப்பாடி அவருடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ நம்ம ஒரு கூட்டணி வரோம். நம்ம கூட்டணியில எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளரா ஏகமனமாக ஒருமனமாக களத்தில் நிற்கிறார். இப்ப இந்திய கூட்டணியில என்ன பிரச்சனை? காங்கிரஸ் மானம் போற மாதிரி கேட்கிறான்னு கேள்வி. இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்ம மதுரையில வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, மேடையில பேசுறாரு, இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு பூத்துல கூட ஆள் இல்லையா, பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இல்ல, அவன் இந்த சீட்டு வேணும் அந்த சீட்டு வேணும்னு எங்களை போட்டு உயிரை வாங்குறான் அப்படின்னு அவர் பேசுறாரு. உலகம் முழுவதும் ஒளிபரப்பாச்சு. இப்போ ஒரு அமைச்சர், நம்ம முதலமைச்சர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், இந்த காங்கிரஸ்காரங்க சீட்டு கேட்டு உசுர வாங்குறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதோட தேமுதிக சொல்லியிருக்கிறார், அது ஒரு கட்சியே இல்ல. யாரு? எங்க அண்ணன் கண்ணப்பண்ண, நம்ம மதுரைக்காரர் தான் அவரு, ரொம்ப நல்ல அண்ணன் அவரே முடிச்சிருவார். இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில சுமூக உறவு இருக்குன்னு எங்க அக்கா கனிமொழி சொல்லிட்டு போறாங்க. எங்க உறவு இருக்கு? மாணிக் தாக்கூர் கேட்கிறார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதற்கு யார் பதில் சொல்றது? சொல்ல முடியல. அப்ப கூட்டணிக்குள்ள குழப்பம். வீரபாண்டி சொல்றாரு, நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம். அவர் முத்தரசன், ஆமா நாங்க கூடுதலாக கேட்போம். அவர் பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவர் சொல்றாரு, நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம். இப்போ அந்த கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்முடைய எழுச்சி தமிழராக இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு, நீங்க அவங்கள சேர்த்தீங்கன்னா நாங்க வெளியே போயிடுவோம். அப்ப அந்த கூட்டணியில எவ்வளவு நெருக்கடி இருக்கு, சுமூகமான உறவு இருக்குதுன்னு நம்ம ஸ்டாலின் அதுலயும் பொய் சொல்றாரு. கூட்டணி சுமூகமா இருந்தா குழு அமைச்சு இத்தனை சீட்டு அறிவிக்க வேண்டியதான, குழு அமைக்கிறதுக்கே நாங்க 22ஆம் தேதிக்கு மேலதான் அறிவிப்போம்ன்றார். ஏன்? இப்ப பேசுனா ஓடி போயிடுவாங்க, ஓடி வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா கவனமா பேசவே. யாரும் பேசுறாங்க, இத்தனை சீட்டு சொன்னா ஓடி போயிடுவாங்க. இப்போ செயினை போட்டு உட்கார வச்சுருக்காங்க, இருங்க பார்க்கலாம், ஆதரவு பார்க்கலாம். அதைத்தான் எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்றாரு, இந்தி கூட்டணி அது பெண்டி கூட்டணி, நொண்டி கூட்டணியாக ஆகிவிட்டது. ஆனால் என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அது நொண்டி கூட்டணி, இது வெற்றி கூட்டணி. என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணி, இந்தி கூட்டணி நொண்டி கூட்டணி. உதயகுமார் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு, தாய்மார்கள் நீங்க நினைக்க கூடாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.